சந்திரன். இந்த வாசல் கான்செப்ட்ல கூட ஓகே ஓகே சரி. போர்ட்ல இல்ல நான் அத பாத்துட்டேன். ஓகே. அப்பப்போ ஓகே ஃபைன். ஓகே ஓகே. இப்போ அடுத்த கரணம் வந்து தைத்துளை கரணம். அது கரசை கரணம். கரசை கரணத்துக்கு உண்டான கரணநாதன் யாரு? சந்திரன். சந்திரன். விலங்கு யானை. யானை சொன்னா கூட போதும். ஒரு சேர் கூட போட்டுருக்கோம் உட்காந்துட்டு. பரவாயில்ல பரவாயில்ல உட்காந்து ரொம்ப நேரம் நிற்கிறேன். அப்படி போட்டு ஓகே. கரசை கரணத்துக்கு உண்டான கரணநாதன் சந்திரன். உங்களுடைய விலங்கு வந்து யானை. அதிதேவதை வந்து பூமாதேவி. சரிங்களா? அதிதேவதை வந்து பூமாதேவி. உங்களுக்கு உண்டான கடவுள் வந்து பிள்ளையார்பட்டி விநாயகர். சரி சார், நான் இதையெல்லாம் பயன்படுத்தி பார்த்துட்டேன், எங்களுக்கு வந்து ரிசல்ட் இல்லை, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய கரணநாதனே வந்து உங்களுக்கு வந்து அவயோகியாக வந்திருக்கலாம். என்ன காரணமாக இருக்கும்? கரசை கரணத்தில் பிறந்திருக்காங்க, ஆனால் வந்து எந்த வித நற்பலனும் அவங்களுக்கு வந்து கிடைக்கல. அபியோகம் வந்து விஷ்கம்பம் கண்டம் பரிகம் நாமயோகத்துல பிறந்தார். சந்திரன் வந்து அவங்களுக்கு அவயோகமா வரும். கரெக்ட். சத்தமா பேசலாம். சத்தம் கம்மியா இருக்குங்களா? கவரா வராங்களா அவங்க? ரைட். ஓகே. வேற என்ன காரணமா இருக்கும்? சந்திரன் முடக்கா வருவாரு, திரிசூன்யமா வருவாரு. கடக வீடு வந்து முடக்கா, கடக வீடு முடக்கு வீடா வருது. ஆமா, அமாவாசை திதியில, அமாவாசை திதி வந்து திரிசூன்யமா வரும் சந்திர பகவான். அல்லது அவரே வந்து வைநாசிகமாகவும் வந்திருக்கலாம். அப்படி வந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா, ஏதோ ஒரு நோய் நொடிகளை கொடுத்து அவங்கள வந்து ஃபுல்லா தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க. பொழுதனைக்கு ஹாஸ்பிட்டல் போற மாதிரி ஒரு சூழல் வந்து உருவாயிருக்கும். இப்படி இதெல்லாம் காரணங்கள். சரிங்களா? மெயினா வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கரசை கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதிக உணர்ச்சி வசப்படுதல், சென்டிமெண்ட். அதிக பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிகப்படியான சென்டிமெண்ட். ஆக்சுவலா வந்து ஃபேமிலி மெம்பர்ஸு, வெளியில பழகக்கூடிய நபர்கள், ஒர்க் பண்ற இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள், எல்லாருக்கிட்டையுமே வந்து அதிக சென்டிமெண்டோட வந்து பழகிறது. இந்த அதிக சென்டிமெண்ட் இருக்கக்கூடிய கரசைக்கரண அன்பர்களை பிறர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சென்டிமெண்ட் சொல்லியே வந்து ஏமாத்திட்டு போயிடுவாங்க. ஆமா, அதிக உணர்ச்சி வசப்படுவாங்க. ஆமா, ஏதோ ஒரு சென்டிமெண்ட் சொன்னாங்க அப்படின்னா இவங்க வந்து முடிஞ்சிருவாங்க, ஏமாத்துருவாங்க. அதுதான் இவங்களுடைய மிகப்பெரிய மைனஸ். அதே போல உங்களுடைய மனம் என்பது ஒரு நிலையில வந்து இருக்காது. நேரத்துக்கு தகுந்த மாதிரி சந்திரன் வந்து ஒரு இடத்துல இருக்காரு. சந்திரன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரத்துல இருக்கிறவர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மதிய வரை ஒரு நட்சத்திரம்னா நாளைக்கு மதியம் வேற நட்சத்திரம் மாறிடுவார். இப்படி நட்சத்திரங்கள் வந்து மாறி 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 பயணம் செய்யக்கூடிய ஒரு கிரகம். அப்ப நட்சத்திரங்கள் மாற 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 இவர்களுடைய எண்ணங்களும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆமா. இப்ப வந்து துணி கடைக்கு போவாங்க, அவ்வளவு சீக்கிரம் வந்து ஒரு துணியை வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒண்ணு கடைசியில் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துருவாங்க. ஆனா வீட்டுக்கு வந்துட்டு உடனே மனசு மாறி போயிடும். ஏன்னா இங்க நட்சத்திரம் மாறி இருக்கும். அடடா தெரியாம நம்ம இதை எடுத்துட்டு வந்தோம், மறுபடியும் வந்து போவோம். எங்க வீட்லயே அப்படி இருக்காங்க சார். அவங்க வீட்லயே இருக்காங்க. கரெக்ட். இது வந்து துணிக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு செயலையுமே அதே போல அவங்களுடைய மனம் என்பது ஒரு நிலை இல்லாமல் மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க போலாம் அப்படிம்பாங்க, அடுத்த ஒரு ரெடியான பிறகு இங்க வேணா அங்க போலான்றாங்க. இப்படி வந்து நிலை இல்லாத ஒரு சிந்தனை. அப்ப இருக்கிறதுலே உங்களுக்கு எது தெரியுங்களா பெஸ்ட்? உங்களுடைய உணர்ச்சிகளையும் மனதையும் கட்டுப்படுத்தக்கூடிய யோகா, தியானம், தவம் செய்வது, மூச்சு பயிற்சி, முத்திரை பயிற்சி, இந்த மாதிரி இயற்கை சார்ந்த விஷயங்களில் ஈடுபடும் போதுதான் உங்களால வந்து அந்த வெற்றியே வந்து சரியா வந்து அனுபவிக்க முடியும். மெயினா இவங்களுக்கு மைனஸே வந்து அதுதான். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா துணிப்பிரியரா இருப்பாங்க.
நினைச்ச நேரத்துக்குலாம் துணி வந்து வாங்கிட்டே இருக்கிறது, அதிகப்படியான துணி சேர்க்கை. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சோழர் மீடியாவில் வந்து சோழெல்லாம் சொல்கிறாங்க, நான் வந்து 10 பீரோவில் வந்து துணி வச்சிருக்கிறேன், ஒரு வீடே வாடகை எடுத்து அது ஃபுல்லாகவே வந்து பட்டு புடவையாக வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஓகே, நம்மளுக்கு துணி ஆசை இருக்கிறது வந்து தப்புன்னு நான் வந்து சொல்ல வரல. ஆனால் தேவைக்கு அதிகமாக துணியை வந்து நேசிப்பது, உணவை நேசிப்பது, எங்க போய் சாப்பிட்டாலும் ஒரு நல்ல டேஸ்டா இருக்கிற தரமா இருக்கிற ஒரு உணவு வந்து சாப்பிட்டா போதும். ஆனா ஒரு நேர உணவுக்காக 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் வந்து செலவு பண்ணுவாங்க, தயங்கவே மாட்டாங்க. கேட்டா எனக்கு அந்த இடத்துல போய் சாப்பிடணும்னு ஒரு ஆசை, அதுக்காக நான் வந்து எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மனநிலையில வந்து இருப்பாங்க. துணியும் அதே மாதிரி தான், ரொம்ப காஸ்ட்லியே போயிட்டு எடுத்து தேவையில்லாத வந்து செலவுகளை வந்து பண்ணிக்கிறது. அதே போல சென்டிமெண்ட்டாக யாராவது வந்து பேசுகிறாங்க, எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னாக்க இருக்கிற பணத்தை அப்படியே வந்து வாரி கொடுத்துருவாங்க பிறருக்கு உதவும் போது. சென்டிமெண்ட் பீப்புள்ஸ். ஸோ இந்த கேரக்டரை மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து நல்லாவே வாழலாம். ஸோ அதுக்கு மிகச்சிறந்தது உங்களுடைய மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஏதோ ஒரு இயற்கை சார்ந்த கலைகளை வந்து கற்றுக்கணும். ஒரு யோகாவோ தியானமோ மூச்சு பயிற்சியோ முத்திரை பயிற்சியோ சின்ன சின்ன உடல் பயிற்சிகளோ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மனதை கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ அதே போல உங்களுக்கு உண்டான மலர் வந்து செம்பருத்தி. இப்போ நீங்க வந்து செம்பருத்தி செடியை வந்து வீட்டில் நட்டு வச்சு வளர்த்தக்கூடாது. ஏதாவது ஒரு பொது இடங்களில், ஒரு பார்க்லேயோ ஒரு கோவில்லையோ ஒரு ரோட்டோரத்துலேயோ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு செம்பருத்தி செடியை வந்து நட்டு வச்சு அது நல்லா வளர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாவே உங்களுடைய கரண தோஷங்கள் வந்து விலக ஆரம்பிக்கும். அதே போல் உங்களுக்கு உண்டான உணவு வந்து பால். இப்போ கரணநாதனே உங்களுக்கு கெடுபலன் கொடுத்துட்டு இருக்கிறனால பசுனுடைய பால், அதுலேருந்து எடுக்கக்கூடிய தயிர், மோர், வெண்ணெய், நெய், பிற உணவுகள், பால் சம்பந்தப்பட்ட உணவுகள், இதையெல்லாம் நீங்கள் வந்து சாப்பிட்றத முடிஞ்ச அளவு வந்து கம்மி பண்ணிக்கணும். கம்மி பண்ணிக்கிட்டு கோவில் பரிகார கோவில்கள் வந்து கொடுக்குற அந்த மாதிரி இடங்கள்ல தான் வந்து தான தர்மங்கள் கொடுக்கலாம். இப்போ ஒரு தயிர் சாதம் பண்ணி கொடுக்கலாம், ஒரு மோர் வந்து செஞ்சு தான தர்மங்கள் வந்து கொடுக்கலாம், அல்லது பாலால் செய்த இனிப்புகள், பால்கோவா அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துகிட்டு போயிட்டு தான தர்மங்கள் வந்து கொடுக்கலாம். முடிஞ்சளவு வந்து இந்த உணவுகளை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்த வேண்டாம். அதே போல் உங்களுடைய தூபம்னா என்ன அப்படின்னா, வீட்டில் வந்து தூபம் போடணும் இல்லையா, தூபக்காலில், அதோ தூபம், வேற ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு உண்டானது வந்து நீல உண்டை. என்ன சார் இது நீல உண்டை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும். நாட்டு மருந்து கடைகளில் போயிட்டு நீல உண்டை அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஒன்று ரேட்டெல்லாம் பெருசாலாம் இல்லை, சீப்பாக தான் கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு திங்கட்கிழமையில், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கரசை கரணம் இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் என்ன பண்ணணும், தூபம் வந்து வீட்டில் வந்து போடணும். அப்படி போட்டீங்க அப்படின்னாலும் இந்த பிரபஞ்சத்தால் 5 பூத சக்திகளால் வரக்கூடிய நெகட்டிவான உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாமே உங்களை விட்டு காலியாயிரும். சரிங்களா? அதே போல் நீங்கள் குளிக்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, மலர் மருந்துகள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 39 வகையான மருந்துகள் வந்து இருக்கு. இந்த 39 வகையான மருந்துகளில் சந்திரனுக்கு உண்டான மருந்து எது அப்படின்னு பார்க்கும்போது ஒயிட் செஸ்ட் நட். இது வந்து நீங்கள் ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஒரு 5 ml 10 ml அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா மிஞ்சி போனால் ஒரு 20 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி வாங்குவாங்க. ஸோ அதை வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீடு க்ளீன் பண்ணும்போது, வீடு வந்து துடைக்கிறீங்க, மாப் போட்டு துடைக்கிறீங்க அல்லது கழுவி விடுறீங்க, அந்த மாதிரி நேரத்தில் அந்த மருந்தை வந்து ஒரு 5 ட்ராப்ஸ், ஒரு 10 ட்ராப்ஸ் விட்டு நீங்கள் அதை க்ளீன் பண்ணீங்க அப்படின்னாக்க உங்களுடைய கரண தோஷம் வந்து நிவர்த்தி அடையும். அதெல்லாம் வந்து என்னாகும் அப்படின்னா, உங்களுடைய மனதை வந்து அலைபாயக்கூடாது. சென்டிமெண்ட்னால நீங்கள் வந்து பிறரிடம் ஏமாறக்கூடிய ஒரு சூழலை வந்து உருவாக்காது. சரிங்களா? அதே போல் கோவிலுக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு ஈய பாத்திரம் வந்து வாங்கி கொடுக்கலாம். ஈயத்தில் வந்து ஒரு தட்டு, ஏதோ ஒரு டம்ளரு, இந்த மாதிரி தேவைகளுக்கு ஏற்ப கோவிலுக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய தோஷம் வந்து நிவர்த்தி அடையும். ஸோ இப்போ வந்து அடுத்தது வந்து உங்களுக்கு உண்டான கோவில் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம்.
எழுதி போடுங்க சார். தேவையில்லை. உங்களுக்கு உண்டான கோவில் வந்து திருக்கொண்டாரம். திருக்கொண்டாரம், சரிங்களா? அங்கே போயிட்டு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய விநாயகரை வந்து தரிசனம் பண்ணீங்க அப்படின்னாலும் அந்த தோஷம் வந்து நிவர்த்தி அடையும். ஸோ அது இல்லாமல் கரசைக்கரணத்துக்கு உண்டான பரிகார கோவில்கள் தான் வந்து கொடுத்துட்ருக்கேன், கவனிங்க. அதே போல் நம்ம திருநாவலூர் நாவலேஸ்வரர், உளுந்தூர்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநாவலூர் நாவலேஸ்வரர், அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஒரு ஈயத்தில் வந்து ஒரு டம்ளரு ஒரு தட்டு அந்த மாதிரி வாங்கி கோவிலுக்கு தான தர்மம் கொடுத்தீங்கனாலும் அந்த தோஷம் வந்து நிவர்த்தி அடையும். அல்லது வேற என்ன பண்ணலாம், காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யாறு அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர், நிறைய இடங்கள்ல இந்த கோவிலை வந்து நான் வந்து பயன்படுத்திட்டே இருப்பேன். செய்யாறு வேதபுரீஸ்வரர் நிறைய பரிகாரங்களுக்கு நான் வந்து திரும்ப சொல்லிகிட்டே இருப்பேன். கோவில்களில் வந்து ஒரு சில கோவில்கள் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய பலன்களை வந்து நம்ம வந்து சொல்லவே முடியாது. அளவு கடந்த ஒரு நன்மைகளை வந்து கொடுக்கும். திருச்செந்தூர் முருகனை எடுத்துக்குவோமே, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி பர்பஸ். முருகன் கோவில், செவ்வாய்க்கு வந்து மிக சிறந்த கோவில், குருஸ்தலம், குருனுடைய கோவில். ஸோ அது மட்டும் கிடையாது, பத்திரை காரணத்துக்கு உண்டான கோவில், இன்னும் வந்து குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய கோவில்னு சொல்லலாம், திருமண தடையை நிவர்த்தி பண்ணக்கூடிய கோவில்னு சொல்லலாம். அதே போல் இந்த செய்யாறில் இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர் என்பது ஒரு மல்டி பர்பஸ், நிறைய தோஷங்களை நமக்கு வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். அப்போ கரசை கரணத்தில் பிறந்த அன்பர்கள் உங்களுடைய தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், செய்யாறு வேதபுரீஸ்வரர். அப்படி இல்லையா, சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா திருவேற்காடு வேதபுரீஸ்வரர், அதையும் வந்து பயன்படுத்திக்கோங்க. அது இல்லாமல் திருநாவலூர் நாவலேஸ்வரர், அதையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து கரசைக்கரணம் வந்து முடிஞ்சது. இப்போ அடுத்தது வணிசைக்கரணம். உட்காருங்க, அவர் இல்லைன்னா இல்லை தேவையில்லை, அது மாத்திரம் மாத்திரணும்.